மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் துறையே பயிர் இன்சூரன்ஸ் வழங்கிடு. சங்கரன் பந்தல் கடைவீதியில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இப்போ கடந்த காலத்தில் 4 வருட காலமாக எந்த வித இன்சூரன்ஸும் கொடுக்கல. எங்கள் பஞ்சாயத்து ரொம்ப நிவாரணம் கொடுக்கல. இப்போ சமீபத்தில் உளுந்து பயிருக்கு மழை பெஞ்சு அழிஞ்சிட்டு, அதுக்கு முன்பு நல்லடையில் உள்ள நண்டலாரை உடச்சி எடுத்துக்கட்டி வில்லேஜை சுத்தமாக காலி பண்ணிவிட்டு, அதன் பிறகு ஏற்பட்ட கொஞ்சம் நாங்கள் யூரியா எல்லாம் போட்டு ஓரளவுக்கு விளைச்ச சரியில்லை. எங்களுக்கு 4 வருடமாகவே இன்சூரன்ஸ் கொடுக்கல, நிவாரணமும் கொடுக்கல. எங்களுக்கு மட்டும் இல்லை, இழுப்பூர், அடுத்த நல்லடை, கொத்தங்குடி, திருவிளையாட்டம், 10-15 வில்லேஜில் நல்ல ஈடு கொடுக்கறது. கூடலூர், அரசூர் எல்லா இடத்துலையும் கொடுக்கல. சரி, திருக்கலாச்சேரியில் பக்கத்தில் திருக்கலாச்சேரியில் கொடுத்துருக்காங்க, ஆற்று பத்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுத்துக்கட்டியில் கொடுக்கல. நாங்கள் சிறந்த விவசாயி, நல்ல 24 மணி வயலில் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் மழை கெடுத்துடுது. இதை நாங்கள் மனு கொடுத்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதாவது அரசூர், கொத்தங்குடி, திருவிளையாட்டம், இழுப்பூர், உத்தரங்குடி, எடுத்துக்கட்டி, நெடுவாசல், எரவாஞ்சேரி, கூடலூர், அரசூர் சொல்லியாச்சு. இவங்களுக்கு பக்கத்தில் நல்லடை, வெசலூர், இவங்களுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸு. இது பாக்கி இந்த